நான் யார் வந்திருக்கேன் தெரியலையா? மந்த வந்திருக்கேன்டா. இந்த நாட்டுக்கே பெரிய மந்தடா. தாத்தா பொம்பளை ஆளுகளோ குழவைய போடுறாங்க. அப்பா வெற்றி மேல பெரிய மந்தைய வந்திருக்கா ஐயா. அதனால இந்த வருஷம் கொட்டி தூக்கி அருவாய் எடுத்து அருள்வாக்கு சொல்றது அவர்தான் பண்ணணும். அதனால பொட்டியை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கறேன். ஊர்வலமா போலாமா? சாமி உன் உடுப்பு இருக்கிற பொட்டிய உங்ககிட்டயே தூக்கி கொடுக்கறேன். வாங்கிக்கையா வாங்கிக்க. எப்பா ஊர்வலம் போகும்போது சாமியோட ஆட்டம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா குறுக்கால கைத்த போட்டு நல்லா இறுக்கி புடிச்சுக்கோங்க. கொட்டடிச்சு சாமிய ஊர்வலமா கூட்டிட்டு போங்கப்பா. சாமிக்கு வழி விடுங்க. அப்படியே பெட்டி கொஞ்சம் இறக்கி வைங்கப்பா. ரெடி பெட்டி அப்படியே மெதுவா தூக்கு. மெல்ல மெல்ல. கொட்டுக்காரரே நல்ல அடிங்கய்யா. சாமிக்கு எம்புட்டு நேரம் ஆடணும்னு தோணுதோ அம்புட்டு நேரம் ஆடட்டுமியா. அடிங்கய்யா.
விடுங்கடா. சாட்டை எடுத்து கொடுங்க. நாட்டி எடுத்து கொடுங்க. என்கிட்ட அருள் வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவன் வந்து கேட்டுட்டு போ. இஷ்டம் இருந்தா சொல்லுவேன். வற்புறுத்தி நான் கேட்க கூடாது. வந்து கேட்டுட்டு போ. ஐயா ஐயா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா. நீங்க தாயா புள்ள வரம் கொடுக்கணும். ஏய்! நீ கவலைப்படாத. என்ன நம்பி என் கோயிலுக்கு வந்துட்டேல. சரிங்க ஐயா. முக்காலமும் சத்தியமா சொல்றேன். இன்னும் 10 மாசத்துல உன் வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கும். ஐயா குழந்தை பிறந்துச்சுன்னா குடும்பத்தோட வந்து மொட்டை அடிச்சு கடா வெட்டி உங்களுக்கு பொங்க வைக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா ஏன்டா என்கிட்ட அழுகுற? உனக்கு என்ன வேணும்? சாமி, என் பிள்ளைய கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்ச சாமி. ஆனா இன்னும் வேலை இல்லாம இருக்கான் சாமி. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா சாமி? ஏய்! யார்கிட்ட வந்து நான் கிடைக்குமா கேக்குற? அப்ப நம்பிக்கையில வந்து இங்க வந்தியா? இல்ல சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி. என்ன வேணும்னு கேளு. அள்ளித்தல. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நம்பிக்கையில கேட்க கூடாது. சரியா? மன்னிச்சிருங்க சாமி. இப்ப என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு வேலை தானே வேணும்? ஆமா சாமி. என் கோயில இருந்து வடக்கே இருந்து ஒரு வேலை, தெற்கே இருந்து ஒரு வேலை வரும். சரிங்க சாமி. தெற்கு பக்கம் போக வேணாம். வடக்கு பக்கத்து வேலையை கட்டியா பிடிச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க சொல்லு. வாழ்க்கை நல்லா இருக்கும். எட்டு வருஷம் ஆகுதுயா நிலம் வாங்கி போட்டு வீடு கட்டவே முடியலையா. கவலைப்படாத. தை மாசம் வந்து எனக்கு போக வை. அடுத்த மாசமே நீ வீடு கட்ட ஆரம்பிச்சிருவ. ஐயா பெரிய பந்த கருவனுக்கு ஆசை தெரியலையோ? வயசு 80 ஆனாலும் இன்னும் வேணும் வேணும் தோணுதோ? எனக்குன்னு கேட்க வரலையா, என் மக்கமாருக்காக கேட்க வந்து. நீ என்ன கேட்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். மனசார தினம் தினம் என் பேரை சொல்லி சாமி கும்பிடுறல, உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டே இரு. இல்ல சாமி, அது வந்து ஏய்! நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சா அத சந்தோஷமா பார்த்துட்டு போயிடுவேன் சொன்னேன்ல, அது நடக்கும். சரிங்க சாமி. போயிட்டு வா. சாமி, பெரிய ஏற்பை எழுந்து நிக்கல. கவலைப்படாத, கவலைப்படாத. விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்.
நீ எழுந்தது எல்லாமே திரும்ப கிடைக்கும். போனது மறுபடியும் உன் குடும்பத்தில் பிறந்து வரும்பியா? கவலைப்படாம போ. எதுக்கு பயப்படுற? என்னதுக்கு பயப்படுற? ஏதாவது தப்பு செஞ்சியா? உண்மையில தப்பு இருக்கா? அப்புறம் எதுக்கு பயப்படுற? உப்பு தினவ தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவன் தான் பயப்படணும். தேவையில்லாம நீ எதுக்கு பயப்படுற? தைரியமா இருந்து நான் பொழைச்சுக்குவேன். தைரியம் இல்லைன்னா பொரியல மாட்டின எலி மாதிரி தினம் தினம் தவிக்க வேண்டியதுதான். ஆத்தா மலரு, நீயும் போய் அருள்வாக்கு கேட்டு பாருதா. இல்ல அப்பதா இருக்கட்டும். ஏய் மலரு, போய் கேளு மலரு. இல்லம்மா இருக்கட்டும்மா. ஏம்மா, அதான் அம்மாவும் அப்பத்தான் சொல்றாங்கல்ல, போம்மா போய் கேளுமா. போமா போ. நீ நடிச்சது தான் நடக்கணும். எனக்கு பிடிச்சது தான் வேணும்னு பிடிவாதம். உலகத்துல எல்லாத்துக்கும் அப்படியே நடக்குது. அப்படி நீ நினைச்சது மட்டும் தான் நடக்கணும்னு நினைச்சேனா? அப்ப நீ சாமியா இல்ல நான் சாமியா? நீ நினைக்காததெல்லாம் நடக்கும். அதுதான் வாழ்க்கை. போனதை நினைச்சு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காத. போனது தங்கம், கிடைச்சது பயிரும். சுதாரிப்பா நடந்து வாழ்க்கைய பார்த்துக்கோ. எல்லாம் நல்லபடி நடக்கும். போ. பெரிய மந்த
பெரிய மந்த பவுனு, என்ன ஈசு? நீயும் போய் ஏதாவது கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. என்ன போய் கேட்க சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. போய் கல்யாணம் எப்ப ஆகும்னு கேளு. ஆமாண்டி, சாமி கிட்ட போய் கேட்டுட்டு வா. போ, போ, போ. சாமி, என்ன என்ன சாமி, எனக்கு 31 வயசாகி இன்னும் கல்யாணம் நடக்கல. அதுக்கு எப்ப சாமி எனக்கு கல்யாணம் நடக்கும்? ஏய்! அடுத்தவங்க வாழ்க்கைய என்னைக்கு கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உன் கழுத்துல தாலி ஏறும். வேற யாராவது அருள்வாக்கு கேட்கணுமா? ஐயோ அழகரே, நீயும் போய் அருளா கேக்குறியா? எதுக்குடா கையில வச்சிருக்கிற வேல் கம்பு எடுத்து என் வயித்துல குத்துறதுக்கா? அருள்வாக்கு கேட்கறதுக்கெல்லாம் ஒரு தகுதியும் தராதரமும் வேணும் பங்கு. அதெல்லாம் நமக்கு கிடையாதுடா. வாங்க பாருங்க, கோயிலுக்கு வந்தோமா, கூட்டத்துல ஒரு 4 கலரை பார்த்தோமா, பொங்கல் வச்சாங்கன்னா பொங்கச்சோத்தை வாங்கி தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்திலலாம் தலையிடக்கூடாது. புரியுதா? என்னப்பா அவ்வளவுதானா? அப்ப சாமியை மலையேற்றிடலாமா? அடிங்கய்யா கொட்டை, பொம்பளை ஆளுங்கெல்லாம் குலவிய போடுங்க. அப்பா பெரிய மந்த கருப்பா, உன் மனுஷ மக்களுக்கு நீ மனசிறங்கி வந்து அருள்வாக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. மலையேறுப்பா கருப்பா, மலையேறு. பிடிங்கப்பா, சாமி கருப்பா, கருப்பா பொறுங்க 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 கருப்பா, கருப்பா பிடிங்கப்பா, மலையேறு கருப்பா, மலையேறு மலையேறு கருப்பா, மலையேறு மலையேறு. கீழே கீழே அப்படியே உட்காருங்க. கனி புரியா? புரியுப்பா புரியுப்பா. நவருங்க, நல்லா காத்து வருங்க, நவருங்க.